மகநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். யார் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் சரி, யார் என்னை எவ்வளோ காயப்படுத்தினாலும் சரி, என் காதலை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் இப்படி தான் இருப்பேன். அண்ட் என்னோட காவிரியை கையோடு கூட்டிகிட்டு போகாமல் விடவே மாட்டேன்னு விஜய் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த க்யூட்டான கப்பல் சீக்கிரமாக சேரணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அப்பளம் விஷயம் தெரிஞ்சு சாரதா ரொம்ப டென்ஷனில் இருப்பாங்க. அது கூடவே கங்கா, காவேரி எல்லாருமே வந்துட்டு பயங்கர கோவத்தில் இருப்பாங்க. இவர் என்ன இவரோட பணத்திமிரை காட்டிகிட்ருக்காரா, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறக்காக இவர் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காருங்கிற மாதிரி காவேரி கோவமாக இருக்க அடுத்த விஷயம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நர்மதா ஸ்கூல்லேருந்து வரும்போது ஃபஸ்ட் ப்ரைஸோடு வருவாங்க. அவங்க பண்ண ப்ராஜெக்ட் தான் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அவங்களும் வந்துட்டு மெய் மறந்து எல்லாத்தையுமே மறந்து விஜய் பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட்டுன்றதே மறந்து அவங்க சந்தோஷத்தில் வந்துட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவாங்க, இங்கே பார்த்தீங்களா நான் தான் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். என்னோடய ஸ்கூலில் வந்துட்டு சயின்ஸ் எக்ஸிபிஷனில் எனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. என்னோடய ப்ராஜெக்ட்டை பார்த்து எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செலக்ட் பண்ணியிருக்காங்களாமா. நான் தான் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸும் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்துட்டு அவங்க அம்மா கேட்பாங்க, என்னடி எதுவுமே வாங்கலை, அது வாங்கணும் இது வாங்கணும் நைட்டு தானே சொல்லிகிட்டு இருந்தேன், இதெல்லாம் நீ எப்படி பண்ண, எப்படி போய் அந்த ஸ்கூலில் கொடுத்தேன், உனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வேறு கொடுத்துருக்காங்கன்னு கப்பெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் வந்துட்டு நர்மதாக்கே ஞாபகம் வரும், ஐயோ விஜய் மாமா பண்ணி கொடுத்தாரு, இதை வேறு நம்ம இவங்கக்கிட்ட சொன்னோம் அவ்வளோதான் மாட்டிக்குவோம், அம்மா எனக்கு அவ்வளோதான் திட்டியே தீத்துருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டு, இல்லைம்மா என் ஃப்ரெண்டு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி மெதுவாக ஸ்டார்ட் பண்ண, உடனே வந்துட்டு சாரதாக்கு கோவம் வந்துடும். என்ன மென்று முழுங்குற, உன் மொழியே சரியில்லை, என்ன நடந்துச்சுன்றது உண்மையை சொல்லு, நீ ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது, நீயும் இவளுங்க கூட சேர்ந்து பொய் பித்தலாட்டம் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டியா, நீ சின்ன புள்ளடி, இவளுங்களாவது வளர்ந்துட்டாளுங்க எல்லாம் பண்ணுறாளுங்க, நீ இவங்கள பார்த்தே வளர்றியா, பாத்தியாடி கங்கா காவேரி, நீங்கள் உங்களை மாதிரியே தான் இவ்வளோ வளரப்போகிறா, நாளைக்கு இவகிட்டேருந்து எனக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல, சின்ன பிள்ளை நம்மளும் அசால்ட்டாக இருக்கும், இவன் நாளைக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் இழுத்துட்டு வந்து விடுவான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அம்மா, உடனே கங்கா சொல்லுவாங்க, ஏமா இப்படி தேவையில்லாத பேசி தேவையில்லாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்க, அவள் ஏதோ சொல்ல வர அதை கேட்போமே, அவள் அப்படிலாம் பண்ண மாட்டாமா, நர்மதா சின்ன பொண்ணு, அது போக அவன் முன்னாடி இப்படிலாம் பேசாதம்மா, அவளுக்கு கஷ்டமாக இருக்கும், அதை அடுத்து அவள் அழுக ஆரம்பிச்சிருவா பாரு, இப்போ தானே ஸ்கூல் முடிஞ்சு வந்திருக்கா, அவள் ஏதோ ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கா, ஒரு 4 வார்த்தை நல்லதாக பேசாமல் இப்படி திட்டிக்கிட்டு இருக்கியேம்மா, யார் மேலேயோ இருக்கிற கோவத்தை யார் மேலேயோ காட்டாதம்மா நீ அப்படின்ற மாதிரி கங்கா சொல்ல, உடனே காவேரி போய், சூப்பர்டி நர்மதா, எப்படி இதெல்லாம் பண்ண நீ, செம்மடி, ஆனால் சான்ஸே இல்லை, உனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா, கண்டிப்பாக உன்னோட எஃபோர்ட் இல்லாமல் இருக்காது, நீ ஏற்கனவே புத்திசாலியாச்சே, நீ ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்காமல் இருப்பியா, இதே மாதிரி நீ டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் நீ தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரிக்கும் இந்த விஷயமெல்லாம் தெரியாமல் அவங்க கேட்பாங்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி இதெல்லாம் பண்ண, ஸ்கூலில் போயா பண்ண, இல்லை உன் ஃப்ரெண்டு யாராவது பண்ணி கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, திருப்பும் வந்துட்டு நர்மதா முழிப்பாங்க. மேலே எங்கேயே முழிக்கிறத பார்த்துட்டு திரும்பி எல்லாருக்குமே டவுட் வந்துடும். கரெக்டாக வந்துட்டு குமரனும் வந்துடுவாங்க. குமரன் வந்ததும் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதும் குமரனுமே அதே கொஸ்டினே கேட்பாங்க, என்னாச்சு, யார் இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, நீ தான் என்கிட்ட மெட்டீரியல் வாங்கணும்னு சொன்னே இல்லை, நான் கூட வாங்க முடியலன்னு சொல்லிட்டேன் நைட்டில், ஸோ இதெல்லாம் யாருமா பண்ணி கொடுத்தான்னு மெதுவாக பொறுமையாக கேட்க, பயத்தில் வந்துட்டு நர்மதா உளறிடுவாங்க, விஜய் மாமா தான் பண்ணி கொடுத்தாங்க, அவங்க யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க, எனக்காக நைட்டு ஃபுல்லாக உட்காந்து காலையில் வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, அதனால தான் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, எங்கள் ஸ்கூலில் எல்லாருமே நான் அப்ரிஷியேட் பண்ணாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அட கடவுளே அப்படின்ற மாதிரி சாரதா தலையில் அடிப்பாங்க. உடனே காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், தங்கச்சிக்காக இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு உட்காந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வேறு வாங்கியிருக்காரு, இவரோட மூளைக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம், அறிவாளியாச்சே, அவர் என்னவே மடக்கியிருக்காருன்னா அவளுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும், இந்த அறிவாளி வேலையெல்லாம் பார்த்து தான் ஸ்மார்ட்டாக எல்லாமே பண்ணி தான் வந்துட்டு என்னையவே வந்துட்டு அடிக்ட் ஆகிற அளவுக்கு மாற்றி வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி காவேரி உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுட்ருக்கேன். அவங்க அம்மா, பார்த்தீங்களா நான் எவ்வளோ தூரம் சொன்னேன், பேசக்கூடாது போகக்கூடாது எதுவுமே பார்க்க கூட கூடாதுன்ட்டு, இப்போ இவக்கிட்ட வந்துட்டு எல்லாமே தாஜா பண்ணி இந்த பையன் இவக்கிட்ட பேசிகிட்டு இருக்கானா, இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எனக்கு நிம்மதியாகவே இருக்க விட மாட்டிங்களா, நீங்கள்லாம் தான் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க, அடுத்தது இவளையும் வந்துட்டு ஆரம்பிச்சு விட்டுட்டிங்களா, உங்களை மாதிரியே வளருவா பாரு இவளும், ஏன் தான் இப்படி என்ன பண்ணுறீங்களோ, எனக்கு நிம்மதியான தூக்கம் கிடையாது, என்னைக்கு கொடைக்கானலேருந்து நான் இங்கே வந்தனோ என் நிம்மதி என் சந்தோஷம் எல்லாம் போச்சு, பெத்த பிள்ளைங்கனால ஒரு பிள்ளைங்களையாவது நான் சந்தோஷமாக பார்த்து பெருமைப்படுற அளவுக்காக இருக்குது, எல்லாருமே இப்படி தான் பண்ணுறீங்க, எவ்வளவுமே வந்துட்டு எனக்கு உண்மையாகவும் இல்லை நேர்மையாகவும் இல்லை, இப்படி ரகசியம் பேசுகிறது, குசுன்னு பேசுகிறது, தனியாக போய் பேசுகிறது, ஏதோ ஒன்று திட்டம் போடுறது, ஏருக்கு மாறாக ஏதாவது ஒன்று பண்ணுறது, எவடி ஒருத்தியாவது ஒழுங்காக வளர்ந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி புலம்ப, உடனே பாட்டிக்கு கோவம் வந்துடும், நீ பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஓவர் சார்தா, நம்ம பிள்ளைங்கள அப்படியே வளர்த்திருக்கோம், ஒவ்வொன்றும் வந்துட்டு தங்க மாதிரி வளர்த்தி வச்சுருக்கோம், நம்ம பேச்சை மீறி எதுவும் பண்ணுறது கிடையாது, இப்போ கூட காவேரி அவ்வளோ பெரிய நல்ல வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கானா அதுக்கு காரணமே நீ தானே, உன் பேச்சு கேட்டு தானே அவள் இந்த அளவுக்கு வந்துட்டு சம்மதிச்சு நம்ம வீட்டிலேயே இருக்கா, உனக்கு இதை கூட வந்துட்டு
பெரிய விஷயமா தெரியலையா? இந்த காலத்தில் ஒவ்வொரு பிள்ளைங்க எப்படிலாம் இருக்காங்கன்னு வெளி உலகத்தில் போய் பாரு, 4 பேத்திட்ட கேட்டு பாரு. அப்போ தான் உனக்கு தெரியும். கங்காவாக இருந்தாலும் சரி, காவேரியாக இருந்தாலும் சரி, யமுனா, நம்ம வீட்டில் இருக்க எல்லா பிள்ளைங்களுமே வந்துட்டு தங்கமான பிள்ளைங்க தான் அப்படின்ற மாதிரி பாட்டி பெருமையாக பேச, உடனே நீங்கள் தான் பெருமையாக பேசிக்கணும். இந்த பெருமை பீத்தலெல்லாம் நமக்குள்ளே தான் இருக்கணும். வெளியில் போனால் தானே இவங்களோட லட்சணம் தெரியுது. ஒவ்வொரு பிரச்சனையும் இழுத்துட்டு வரதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாரதா உள்ளே போயிடுவாங்க. காவேரிக்கு உடனே கோவம் வந்துடும். அம்மா இந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்களே, இந்த அளவுக்கு வெக்ஸாகி பேசுகிறாங்க, திரும்பி நம்மளால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி. சரி, இன்றைக்கி அவரை பார்த்து பேசியே ஆகணும். என்ன தான் அவர் நினச்சிட்ருக்காரு? அப்பளம் விற்று கொடுக்குறாரு. அப்பளம் கான்ட்ராக்டை வந்துட்டு அவரே எடுத்துக்கிட்டு அவரே இலவசமாக வந்துட்டு ஊர் ஃபுல்லாக கொடுத்துட்டு நதி அப்பளம்ன்ற பேரில் எங்களை ஃபேமஸ் பண்ணுறன்ற பேரில் எங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறன்ற பேரில் ஓவராக பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் எதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி நான் இன்றைக்கி கேட்டுட்டு தான் வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி வேகமாக வந்துட்டு விஜய் பார்க்க கிளம்புவாங்க. விஜய் பார்க்க போனதுமே அங்கே வந்துட்டு விஜய் அப்படியே வந்து மெல்ட் ஆயிடுவார். என்னடி செல்லம், என்ன பார்க்க வந்திருக்க? மாமாவை பார்க்காம உன்னால் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியலையா? இப்போ தானே நாங்கள் வந்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு சென்ஸே இல்லையா? நான் எவ்வளோ தூரம் உங்களை இக்னோர் பண்ணுறது? இக்னோர் பண்ண நீங்கள் திரும்பி இப்படியே தான் பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் அம்மாவை கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் உங்கள் அம்மாவையும் தாண்டி யோசிக்கிறேன், உன்னையும் தான் யோசிக்கிறேன், உன் ஃபேமிலியும் தான் யோசிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே எனக்கு வேணும், அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இது கூட உனக்கு புரியலையா காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் எதுக்குங்க என் ஃபேமிலியை முக்கியமாக நினைக்கணும்? நாங்கள்லாம் எதுக்கு உங்களுக்கு தேவை? உங்களுக்கு தான் நிறைய வேண்டப்பட்டவங்க முக்கியமானவங்களாக இருக்காங்கல்ல. நீங்கள்லாம் எதுக்கு எங்களை கன்சிடர் பண்ணிக்கிறீங்க? நாங்கள் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கிறோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க வேண்டியதானே. உங்களால் திரும்பவும் வந்துட்டு அம்மா வெக்ஸ் ஆகிட்டாங்க, என்ன தான் வந்துட்டு சத்தம் போடுறாங்க. அவங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை எப்படி மீறி நான் எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கே இது கொஞ்சம் ஓவராக தெரியலையா காவேரி? இதெல்லாம் நம்ம பண்ணுறது உனக்கே நியாயமாக தெரியுதா? நம்ம பிரிஞ்சிருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் இருக்கா? உனக்கும் தெரியும் நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதுன்னு. அதே மாதிரி தான் எனக்கும், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அப்படி இருந்தும் எதுக்கு நம்மளுக்குள்ளே இந்த கேம் நீ ப்ளே பண்ணுறேன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, நீங்கள் இவ்வளோ நான் முக்கியம்னு சொல்கிறீங்கல்ல, எப்போ நான் உங்களுக்கு முக்கியமான அப்படின்ற மாதிரி கேட்க, எப்போ நீ எனக்கு முக்கியமானியோ? நீ எனக்குள்ளே வந்து ரொம்ப நாள் ஆகுதுடி. எப்போ நீ செகண்ட் டைம் என்கிட்ட கோஸ்ட்டு கொடைக்கானல் போனையும் அந்த செகண்ட்லேருந்து நான் முடிவு பண்ணிட்டேன், காவேரி தான் என்னோடய லைஃப் லைன். அவள் இல்லாமல் ஒரு செகண்ட்குள்ளே என்னால் எதுவும் பண்ண முடியாது. சிச்சுவேஷனுக்கு நான் வந்துட்டேன். என்னோடய எமோஷனலாக அப்படியே நான் உங்ககிட்ட பிளாக் ஆகிட்டேன். அப்படி இல்லாமையா நான் வந்துட்டு உன்னை துரத்தி இந்த அளவுக்கு நான் இங்கே வந்து உனக்கான எல்லா எஃபோர்ட்டும் போட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் போடுற எஃபோர்ட்டெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாமே அம்மாவும் பார்த்துட்டாங்க, அம்மாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போல்லாம் எல்லாம் நீங்கள் எதுக்கு வாங்கினீங்க உங்கள் பேர் சொல்லி? இதுலேயுமே உங்கள் ஸ்டேட்டஸ் காமிச்சு தான் எல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடி கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாமல் பேசுகிற? என் ஸ்டேட்டஸை காமிக்கிறேன்ற. நீ நல்லா இருக்கணும், நீ ஹாப்பியாக இருக்கணும், உன்னோட ஸ்மைலை வந்துட்டு உன் ஃபேஸில் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். அதை கூட உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதா? எல்லாரும் என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, பட் நீ எப்படி காவேரி இப்படிலாம் சொல்கிற வாய் கூசாமல் அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு புரியுது. இருந்தாலும் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நான் திரும்ப பண்ணும்போது அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்க, மனசளவில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை காவேரி. நான் வந்து அம்மாவை கன்வின்ஸ் பண்ணணும், உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணணும், முக்கியமாக வந்துட்டு உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணி உன்னை கன்வின்ஸ் பண்ணி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிறது மட்டும்தான் என்னோட இப்போ பெரிய டாஸ்க்காக இருக்குது. அதுக்காக நான் எவ்வளோ பெரிய ரிஸ்க் வேணுனாலும் எடுக்க தயாராக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நர்மதாக்கு எதுக்கு நீங்கள் விடிய உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தீங்க? நாங்கள்லாம் இருக்கோம்ல அவளுக்கு பண்ணி கொடுக்குறக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் நான் பண்ணி கொடுக்கக்கூடாதா? நான் அவளுக்கு மாமா தானே, நான் பண்ணி கொடுக்குறக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. நீ என்னை ஏற்றுக்கிறியோ இல்லையோ, நான் உன் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு என் ஃபேமிலியாக தான் பார்க்குறேன். அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் நினச்சிட்ருக்கேன். என்னை எல்லோரும் திட்டினாங்க, எனக்கு கேவலமாக பேசினாங்கிறதுக்கு வேண்டி நான் அதையெல்லாம் எதையும் மறக்க மாட்டேன். அவங்க ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும் வந்துட்டு எனக்கு வேணும்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் அவங்க அம்மாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது, உன்னை எப்படி நான் கூட்டிகிட்டு போகிறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல காவேரி. அங்கே ஒரு பக்கம் தாத்தா பாட்டி இருக்காங்க, நீ அவங்களையெல்லாம் நினைக்கிறியா என்ன? ஒரு செகண்டு கூட அவங்களையெல்லாம் நினைக்கிறது கிடையாதுல்ல. அவங்க எவ்வளோ வந்துட்டு கஷ்டத்துலேயும் மன அழுத்தத்துலேயும் இருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் ஏதாவது பிரச்சனையா? தாத்தா பாட்டி நல்லா இருக்காங்களா? அவங்க கூட பேசணும் தான் நினைப்பேன். உங்கள் மேலே எவ்வளோ கோவம் இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும், அவங்க இந்த ஹெல்த் விஷயத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவங்க எந்த ப்ரெஷரும் ஆகாமல் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் இன்ன வரைக்கும் கடவுள்கிட்ட வேண்டிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ சொல்லி தான் இதெல்லாம் எனக்கு தெரியணுமா? நீ மற்றவங்க நல்லா இருக்கணும்னு கூட யோசிப்ப, பட் இவங்க நல்லா இருக்கணும்னு யோசிக்காமல் இருப்பியா? மற்றவங்களுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து யோசிக்கிற நீ தாத்தா பாட்டிக்காக யோசிக்காமல் இருப்பியா? குடும்பத்துக்காக யோசிக்காமல் இருப்பியா? இல்லை என்னை பற்றி தான் நீ யோசிக்காமல் இருப்பியா? எனக்கு எல்லாமே தெரியும் காவேரி. நீ படுற வேதனையெல்லாம் எனக்கு புரிய தான் செய்யுது. பட் எதுக்காக இத்தனை பிரச்சனையும் நம்மளே வந்துட்டு வாலண்டியராக இழுத்துக்கிறோன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இதுக்கு மேலே உங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு முடியல காவேரி. நீ கம்ப்ளீட்டாக எனக்கு வேணும்.
இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை காவேரி, கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகிடுவேன். என் லைஃப்பில் வந்துட்டு கம்பேக்கே இருக்காது. எப்படி நான் பழைய மாதிரி இருந்தனோ, நான் மேரேஜ் பண்ணும்போது எப்படி இருந்தனோ அந்த நிலைமைக்கு திரும்பி போயிடுவேன். எனக்கு நீ வந்தால் மட்டும்தான் என் லைஃப் வந்துட்டு திரும்பி வந்து எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். என் லைஃப்பில் நீ வந்ததுக்கப்புறம் தான் எல்லா சந்தோஷத்தையுமே அனுபவிச்சிருக்கேன். என் அப்பா அம்மாவை இழந்து ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். ஸோ திரும்பவும் உன்னை இழந்தேன்னா என் லைஃப் என்கிட்ட திரும்பி போன மாதிரி தான் அர்த்தம். திரும்பி அது கிடைக்கவே கிடைக்காது. என் வாழ்க்கையில் சந்தோஷங்கிறதே இல்லாமல் போயிடும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் அம்மாவை எப்படி புரிய வைக்கிறது, உங்கள் அம்மாவுக்கு நான் எப்படி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு சொல்லு. அதுக்கான எல்லா எஃபோர்ட்டும் போட தயாராக இருக்கேன். உங்கள் அம்மா கிட்ட பேச நான் தயாராக இருக்கேன். பட் அவங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல காவேரி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்ல அப்படியே கண் கலங்கி போயிடுவாங்க காவேரி. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. நீங்கள் எல்லாமே எனக்கும் என் லைஃப்பையும் வந்துட்டு மூவ் பண்ணுறது கஷ்டம்தான். எனக்கு மட்டும் ஆசையாக இப்படிலாம் இருக்கணும்னு, உங்கள் மேலே நானும் தான் உயிரே வச்சுருக்கேன்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த வார்த்தையை முழுங்கிடுவாங்க. முழுங்கிட்டு என் அம்மாவை நான் ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் பண்ணணும், எனக்கு அதுதான் முக்கியம். எங்கள் அம்மா சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் எதுவாக இருந்தாலும் என் லைஃப்பில் யோசிப்பேன். ஏன்னா எத்தனையோ தடவை நானும் தப்பு பண்ணியிருக்கேன், எங்கள் அம்மா மன்னிச்சிருக்காங்க. இந்த தடவை எங்கள் அம்மா இவ்வளோ ஸ்டெப்பானாக இருக்காங்கன்னா எங்கள் அம்மா ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அடுத்தது என் லைஃப்பில் நான் யோசிப்பேன். இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அம்மாவும் பாட்டியும் வெளியில் நின்று அத்தனையுமே கேட்டுட்ருப்பாங்க. பாட்டி வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து காவேரி விஜய் பேசின எல்லாத்தையுமே வந்து கேட்க வச்சுருப்பாங்க. நான் சொன்னல சரதா, பாரு அவங்க 2 பேரும் எப்படி பேசிக்கிறாங்கன்னு. அவங்க 2 பேத்துக்கு இடையூறாக இருக்கிறது நீ மட்டும்தான். நல்ல சின்ன சிரிச்சுங்க, நல்லா வாழ வேண்டியவங்கள பிரித்து வச்சுருக்கிறது நீதாம்மா. இப்போ கூட வந்து காவேரி உனக்காக மட்டும்தான் பல்ல கடிச்சிக்கிட்டு நம்ம கூட இருந்துகிட்ருக்கா. அவள் சந்தோஷமாக வாழ வேண்டியவ. விஜய் தங்கமான பையன், அவளை நல்லா வந்துட்டு மகாராணி மாதிரி வச்சுருப்பான். அதை ஏன் நம்ம கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சாரதா மண்டையில் உரைக்கிற மாதிரி பாட்டி சொல்ல, சாரதாக்கும் அப்படியே மனசு மாறிடுவாங்க. என் பிள்ளை இந்த அளவுக்கு என் வார்த்தைக்காக கட்டுப்பட்டு எல்லா ஆசையுமே வந்து மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிட்ருக்கா. அதே மாதிரி அந்த பையனும் வந்துட்டு இவ்வளோ உயிரை கொடுக்குற அளவுக்கு இவ்வளோ வந்துட்டு எஃபோர்ட் போட்டுட்ருக்கான். இவங்களை நம்ம பிரித்தவனா வந்து அந்த கடவுளே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அவரே இருந்தாலும் இந்த மாதிரி தான் முடிவெடுத்திருப்பார். அதனால் காவேரியை கூடிய சீக்கிரம் வந்துட்டு அவங்க வீட்டுக்கே அனுப்பிடணும். அதுக்கு முன்னாடி இந்த வெண்ணிலா பிரச்சனைக்கு என்ன முடிவுங்கிறத அந்த பெரியவர்கிட்டையும் அந்த பாட்டிக்கிட்டையும் கேட்டுடணும். அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் பேசினதுக்கப்புறம் காவேரியை வந்து விஜய் வீட்டுக்கே அனுப்பி வச்சிடணும். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கட்டும்ன்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு, சரி வாங்கத்த போகலாம், நம்ம வீட்டுக்கு போய் நல்ல முடிவாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல பாட்டிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவ வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வருதா, அப்போ கண்டிப்பாக நல்ல முடிவாக தான் எடுக்க போகிறா. எப்படியோ காவேரி விஜய் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்களும் வீட்டுக்கு போவாங்க.